Hi friends, welcome to my channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இதே மாதிரி நார்மலா இருக்கிற கீபோர்டை இதே மாதிரி ஸ்டைலிஷா எப்படி மாத்துறதுன்னு தான் பார்க்க போறோம். இதுக்கு எந்த ஆப்புமே இன்ஸ்டால் பண்ண வேண்டாம். நம்ம மொபைல்ல உள்ள ஒரு சில செட்டிங்ஸ் மூலமா ஈஸியா மாத்தலாம். ஓகே फ्रेंड्स, இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐகான் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணுங்க. அதோட ஆல்ங்கற ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மிஸ் ஆகாம கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் மொபைல்ல கீபோர்டை ஓபன் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் வாட்ஸ்அப் கீபோர்டை ஓபன் பண்றேன். நெக்ஸ்ட் கீபோர்ட் ரைட் சைடுல இருக்கிற செட்டிங்ஸை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஜ்ல தேர்ட் இருக்கக்கூடிய கீபோர்ட் லேஅவுட் அண்ட் ஃபீட்பேக் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் கீபோர்ட் டூல்பார்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஆஃப் பண்ணா கீபோர்ட் மேலே இருக்கிற டூல்ஸ் எல்லாமே ஹைட் ஆகிரும். அதாவது இதே மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த டூல்ஸ் எல்லாமே டாப்ல இருக்கும். இப்போ ஹைட் ஆகிடுச்சு. இந்த ஹைடான டூல்ஸ் எல்லாம் எங்க இருக்கும்னா கீழே ஈமோஜி ஸ்டிக்கர்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா எல்லாம் வரும். அதை கிளிக் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல இதே இடத்துல டூல்ஸ் எல்லாம் இருக்கட்டும்னா ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இனி நெக்ஸ்ட் செட்டிங்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கீபோர்டு தீம் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் வரும். ஃபர்ஸ்ட் ஒன் அடாப்டிவ் தீம். இதில் உங்களுக்கு கீபோர்டு லைட்டாக வேணுமா டார்க்காக வேணுமான்னு செலக்ட் பண்ணலாம். நான் இதில் டார்க் தீமை செலக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு அப்ளை கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கீபோர்டு தீமை திரும்பவும் கிளிக் பண்ணிவிட்டு கீ பார்டர் இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணால் அடாப்டிவ் தீமோட கீ பார்டரும் வரும். நெக்ஸ்ட்டு அப்ளை கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கீபோர்ட் டார்க் தீம்லேயே பார்டரும் செட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு திரும்பவும் இதே செட்டிங்ஸ்குள்ளாடி கீபோர்ட் லேஅவுட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். இதில் நம்பர் கீ அல்டர்னேட்டிவ் கேரக்டர்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய நம்பர் கீ இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணால் கீபோர்டில் நம்பர் எல்லாமே மேலே வந்துடும், லெட்டர்ஸ் எல்லாமே கீழே இருக்கும். நெக்ஸ்ட்டு அல்டர்னேட்டிவ் கேரக்டர் இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணால் ஸ்பெஷல் கேரக்டர் எல்லாமே லெட்டர்ஸ் மேலே வந்துடும். இந்த ரெண்டு செட்டிங்ஸையும் எனேபிள் பண்ணுறதுனால எல்லாமே ஒரே இடத்துல வந்துடும். நெக்ஸ்ட் பேக் ஹை கான்ட்ராஸ்ட் கீபோர்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஆன் பண்ணலாம். உங்களுக்கு கீபோர்டு எல்லோ கான்ட்ராஸ்டா வேணும்னா எல்லோவை கிளிக் பண்ணலாம். பிளாக் அண்ட் ஒயிட்ல வேணும்னா பிளாக் ஒன்றை செலக்ட் பண்ணலாம். பிளாக் 2 செலக்ட் பண்ணால் எல்லோ பிளாக் கான்ட்ராஸ்ட்ல வரும். இதில் ஒன்றை செலக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேக் கீ டேப் ஃபீட்பேக் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். இதில் சவுண்ட் இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணால் லெட்டர்ஸை டைப் பண்ணும்போது சவுண்ட் வரும். இந்த செட்டிங்ஸ் எல்லாம் முடிச்ச அப்புறமா கீபோர்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், முன்னாடி இருந்ததை விட கீபோர்டு பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.